Hello students, so now we are going to see problem number 3 in unit number 5. So already methods of grounding பார்த்தோம் lecture 1 ல, then types of distribution system பார்த்தோம் in lecture 2, then two problems in DC distribution. So lecture 2 ல பார்த்த types of distribution system is very important for solving problems. அதில் ஃபார்முலாஸில் எதுவும் இல்லை, பட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் படித்தோம்ல, ஸோ அதை வந்து நம்ம கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நம்ம டயக்ராம் கரெக்டாக சால்வ் பண்ண முடியும். சரி, கரெக்டுங்களா? ஸோ 2 wire ஸ்ட்ரீட் டிஸ்ட்ரிபியூஷனாக நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் போதும். பட் 2 wire ரிங் டிஸ்ட்ரிபியூஷன்னா we have to form a circle. ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தது வந்து 2 wire ஸ்ட்ரீட் டிஸ்ட்ரிபியூஷன் as 2 wire டிஸ்ட்ரிபியூஷன், பட் ரிங் அப்படின்னு கொடுத்தாங்கனாலே சர்க்கிள். ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன்லாம், ஸோ ரிங் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்கன்னா the diagram should be in the form of circle or square, ஒரு க்ளோஸ்டு லூப்பாக இருக்கணும், ரைட்? ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் நம்மளுக்கு லெக்சர் 2 கரெக்டாக நம்ம பார்த்துருந்து அதை திரும்ப ரிவைஸ் பண்ணியிருந்தால் தான் வரும், இல்லைனா ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. In exam point of view, this kind of problems are asked in compulsory. Part C questions வந்து, ஸோ in many times part C introduce பண்ணதுக்கப்புறம் இந்த டாப்பிக்லேருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின் தான், ரைட்? ஸோ the problem is taken from புக் டைட்டில் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் பவர் சிஸ்டம் பை ப்ரொஃபஸர் விகே மேத்தா, சரிங்களா? ரைட். ஸோ நான் வில் கோ இன்டு தி ப்ராப்ளம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a 2 wire DC ring distributor is 300 meter long. ஸோ 2 wire DC ring distributor இருக்குது, அதோட ஃபுல் லென்த் வந்து 300 meter, அதாவது ஃப்ரம் A to A வந்து 300 meter long and is fed at 240 volt at point A. ஸோ ஏல 240 voltல they are giving the supply. At point B 150 meter from point A. ஸோ ஏல இருந்து 150 மீட்டரில் I'm having point B, ரைட்? ஸோ என்ன சொல்கிறாங்க, a load of 120 amps is taken. A load of 120 amps is taken. And at point C. Point C எங்கே இருக்குது? 100 meter in the opposite direction. ஸோ ஏலிருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் 100 meter. ஸோ ஏலிருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் 100 meterல I'm having point C. ஸோ don't consider this direction for calculating the distance. இந்த டைரக்ஷன் எதை மீன் பண்ணதுன்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ தான். ஸோ டிஸ்டன்ஸுக்கும் இந்த டைரக்ஷனுக்கு சம்மந்தம் இல்லை, சரிங்களா? ரைட். ஸோ ஏலிருந்து பி வந்து நீங்கள் சப்போஸ் இப்படி எடுத்துருந்தீங்கன்னா தென் சி இங்கே எடுத்துருக்கணும், அது உங்களுக்கு விருப்பம், ரைட்? ரைட். நம்ம எப்படி வேணால் சால்வ் பண்ணாலும் ஆன்சர் வந்து ஃபைனலாக நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும், சரிங்களா? ஸோ லோட் ஆஃப் 80 amps is taken. லோட் ஆஃப் 80 amps is taken, ரைட்? அப்போ பிசியோட டிஸ்டன்ஸ் என்ன நம்மளுக்கு கொடுக்கல, நம்ம தான் ஃபைன் பண்ணணும். ஃபுல் லென்த் வந்து 300, அதில் A to B வந்து 150, A to C வந்து 100. ஸோ டோட்டலாக 100 150 சேர்ந்து 250. ஸோ ஓவரால் லென்த்தும் 300. ஸோ இந்த ரெண்டு லென்த்தும் 250. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ? 50. அப்போ பிசியோட லென்த் வந்து 50 மீட்டர், ரைட்டு? ஸோ ரைட்டு. கரண்ட்டு வந்து நம்மளாம் அஸ்யூம் பண்ணிக்கணும், ஏன்னா கரண்ட்டை பற்றி அவங்க எதுவுமே பேசல. ஸோ சம் கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட். ஸோ இங்கே எல்லாமே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அவங்க மென்ஷன் பண்ணதுனால, ஸோ ஃப்ரம் பாயிண்ட் ஏலேருந்து கரண்ட் ஃப்ளோர்னு எடுத்துக்குவோம், ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுத்துக்குவோம். யூ கேன் டேக் இன் எனி டைரக்ஷன், நோ ப்ராப்ளம், சரிங்களா? ஸோ ஃப்ரம் ஏலேருந்து எனக்கு இப்படி வந்து கிளாக் வைஸில் ஐஏங்கிற கரண்ட் ஃப்ளோர்னு எடுத்துக்குவோம். ஸோ பாயிண்ட் பி வரைக்கும் ஐஏங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும். பாயிண்ட் பியில் என்ன ஆகுது, ஒரு 120 amps வந்து ரைட் சைடு போயிடுது. பேலன்ஸ் எனக்கு எவ்வளோ வரும்? கிர்ச்சோஃப்ஸ் கரண்ட்டில் என்ன, சம் ஆஃப் கரண்ட் என்ட்ரிங் ஈக்குவல் டு சம் ஆஃப் கரண்ட் லீவிங். ஸோ என்ட்ரிங் கரண்ட் வந்து ஐஏ, பட் லீவிங் கரண்ட் வந்து இங்கே 120 போயிடுது. இங்கே பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? அப்போ ஐஏ மைனஸ் 120 இருக்கும். இந்த ரெண்டை ஆட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு பாயிண்ட் பியை பொறுத்த வரைக்கும் இது லீவிங் கரண்ட்டு, இதுவும் லீவிங்காக கோயிங் அவுட் சைடாக. இந்த ரெண்டை ஆட் பண்ணுங்கள். ஐஏ மைனஸ் 120 ப்ளஸ் 120 இந்த ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ட்ரிங் கரண்ட் கிடைக்குது ஐஏ. ஸோ கிர்ச்சோஃப்ஸ் கரண்ட் லா இஸ் சாட்டிஸ்ஃபைடு. அட் பாயிண்ட் சி, பாயிண்ட் சியில் என்ட்ரிங் கரண்ட் என்ன? ஐஏ மைனஸ் 120. லீவிங் கரண்ட் வந்து ஒரு 80 லீவ் ஆகுது. ஸோ இங்கே போகிறது எவ்வளவு? இந்த ஐஏ மைனஸ் 120ல் 80 amps வந்து கீழே போயிடுது. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ வரும்? ஸோ ஐஏ மைனஸ் 120 அதுலேருந்து மைனஸ் 80 கொடுத்துட்டேன்னா ஐஏ மைனஸ் 200 வந்து எனக்கு சியிலேருந்து திரும்ப ஏக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த டயக்ராமில் இந்த கரண்ட் கால்குலேஷன் நம்ம தான் பண்ணணும். இதெல்லாம் இனிஷியலாக பண்ணிட்டு வி வில் என்டர் இன்டு தி ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்க? ரெசிஸ்டன்ஸ் பர் 100 meter ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் பர் 100 meter ஆஃப் சிங்கிள் கண்டக்டர் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே என்ன, 2 wire டிசி டிஸ்ட்ரிபியூஷனா? இப்போ ஒரு ஒயருக்கு 100 ஒரு ஒயருக்கு 0.03 அப்படின்னா 2 ஒயருக்கு எனக்கு எவ்வளவு? 2 × 0.03, ஸோ 0.6 ohm பர் 100 meter. நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் பர் 100 meter கொடுத்துருக்காங்க. ஸோ பர் 100 meter. அப்போ ஒரு மீட்டருக்கு எவ்வளோனா 100 மீட்டருக்கு எவ்வளோ வருங்க அப்படின்னா 1 மீட்டருக்கு 0.06/100 ohm, சரியா? இப்போது எனக்கு
ஏபி இருக்குல்ல அதோடைய ரெசிஸ்டன்ஸ் வேணும். அப்போது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செக்ஷன் ஏபி என்ன? ஸோ 1 மீட்டருக்கு இவ்வளவு, எவ்வளோ மீட்டர் பை ஏபி? 150 மீட்டர். அப்போது 1 மீட்டருக்கு 0.06/100 இன்ட்டு ஓவரால் டிஸ்டன்ஸ் வந்து 150, யூ வில் கெட் 0.09 Ω. சிமிலர்லி செக்ஷன் பிசி, செக்ஷன் பிசியோட டிஸ்டன்ஸ் என்ன? 50. அப்போ 0.06/100 இன்ட்டு 50. அதேமாதிரி செக்ஷன் சிஏ, சிஏவோட டிஸ்டன்ஸ் வந்து 100. ஸோ 0.06/100 இன்ட்டு 100 யூ வில் கெட் 0.06 Ω. ரைட். இப்போ நம்ம அந்த கரண்ட்டை வந்து இங்கே என்ன எழுதணுமோ அதே தான். ரைட்டு. ஸோ வாட் இஸ் கிர்ச்சோஃப்ஸ் வோல்டேஜ் லா? இந்த சம் ஆஃப் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் வோல்டேஜ்னா க்ளோஸ்டு பாத் இஸ் 0. அப்போ இந்த க்ளோஸ்டு பாத்துக்கு எல்லா வோல்டேஜ் 0 எடுத்தோம்னா வில் கெட் ஐஏ. ரைட்டு. ஸோ எனக்கு எத்தனை செக்ஷன் இருக்குது? ஏபிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது, பிசிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது, சிஏங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ கம்பைன் தி வோல்டேஜ் ட்ராப் ஹியர். ஸோ இன் செக்ஷன் ஏபி த வோல்டேஜ் ட்ராப் இஸ் பை ஓம்ஸ் லா V = IR. அப்போ IAB இன்ட்டு RAB ப்ளஸ் voltage drop in BC என்ன? IBC into RBC plus voltage drop in CA வந்து ICA into RCA, which is equal to 0. Right. Substitute the values of IAB. So IAB ஓட values வந்து from the diagram எடுத்துக்கலாம். IAB A to B எனக்கு என்ன இருக்குப்பா? IA இருக்கு. அப்போ IA into RAB எவ்வளோ ஃபைன் பண்ணியிருக்கோம்? RAB 0.09. So 0.09 IA plus what is RBC? RBC is 0.03. 0.03 into what is IBC? So B to C, the current flow. B இருந்து C க்கு போகிற கரண்ட் என்னப்பா? IA - 120. So IA - 120 plus RCA எவ்வளவு? 0.06. So 0.06 into ICA எவ்வளவு? C இருந்து A போகிற கரண்ட் IA - 200. So IA - 200 which is equal to 0. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 0.09 IA அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் இங்கே 0.03 into IA. ஸோ மைனஸ் 120 into 0.03 ப்ளஸ் இங்கே 0.06 into IA minus 200 into 0.06 which is equal to 0. இப்போ ரெண்டு டேர்ம் மைனஸ் டேர்ம் இருக்கா? இந்த டேர்ம் மைனஸ் டேர்ம், இந்த டேர்ம் மைனஸ் டேர்ம். ஸோ ஆன்சர் கொண்டு ப்ளஸ் ஆகிடுமா? டேக் இட் டு தி ரைட் ஹேண்ட் சைட். ஸோ யூ வில் கெட் லைக் திஸ். ஸோ இந்த ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 0.09 ப்ளஸ் 0.03 ப்ளஸ் 0.06 கொடுத்தா 0.18 கிடைக்கும். ஸோ 0.18 IA which is equal to, when adding this you will get 15.6. அப்போ IA எனக்கு வேணும்னா 15.6/0.18. ஸோ IA ஓட வேல்யூ 86.67 amps. IA would value 86.67 amps. Right. Right. IA would value வந்து 86.67 amps. Right. போட்டாச்சு. அப்போது இங்கே எனக்கு வந்து ரிமைனிங் கரண்ட்ஸ் நம்ம தான் ஃபைன் பண்ணணும். இந்த செக்ஷனில் ஒரு கரண்ட்ஸ்லாம் இதை பேஸ் பண்ணி ஃபைன் பண்ணணும். எப்படி ஃபைன் பண்ணலாம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ A to B ஃப்ளோ கரண்ட் வந்து 86.67 amps இங்கே நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே எழுதிக்கங்க. ரைட்டு. இப்போது எனக்கு ஏழுலேருந்து இப்படி போகிற, அதாவது கிளாக் வைஸில் போகக்கூடிய கரண்ட் வந்து 86.67. ஸோ எனக்கு ஒரு சப்ளை பாயிண்ட் ஒன்று தானே, அங்கே தான் எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருந்தாகணும். அப்போது ஏழுலேருந்து திரும்ப இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷன் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, ஸோ இங்கே எனக்கு 120ல் 86.67 சப்ராக்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு பேலன்ஸ் எவ்வளோ வேணும்? 33.33 வேணும். அப்போ 33.33 வேணும் ப்ளஸ் இங்கே பாயிண்ட்ஸில் எனக்கு எவ்வளோ இருக்குது? 80 amps சப்ளை பண்ணி ஆகணும். அப்போ ஐ நீட் டு சப்ளை 33.33 amps அண்ட் 80 amps. ஸோ இந்த ரெண்டே ஆட் பண்ணால் 113.33 amps. ரைட்டு. அப்போது ஏழுலேருந்து கிளாக் வைஸில் 86.67 போகுது, ஆன்டி கிளாக் வைஸில் 113.33 amps வருது. ஸோ பாயிண்ட் சியில் 80 amps கீழே போயிடுது. பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 33.33 amps வரும். ஸோ இப்படி 86.67 amps இருந்து இந்த நிறைய ஆட் பண்ணால் 120 இப்படி போயிடுது. ரைட்டு. ஸோ இந்த டயக்ராம் வந்து யூ ஹேவ் டு மாடிஃபை. ஏன்னா இது வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு அசம்ஷன் எடுத்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ரைட்டு. ஸோ அதை வச்சுட்டு we are finding IA. ரைட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ ஐஏ ஃபைன் பண்ணியாச்சு அப்படின்னா இட் இஸ் ஈஸி டு ஃபைண்ட் அதர் கரண்ட்ஸ். சரியா? ஒரு செக்ஷனில் எனக்கு வந்து IAB எனக்கு தெரியும் அப்படின்னா ரிமைனிங் ரெண்டில் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். சரியா? ரைட்டு. அதை கீழே எழுதியிருக்காங்க. ரைட். நீங்கள் இப்படி எழுதினாலும் சரி, இல்லை டயக்ராம்லேயே ஃபைன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணாலும் சரி. சரிங்களா? ரைட். இப்போது ஸோ அதுதான் அவ்வளோதான். கரண்ட் இன் ஈச் செக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் இன் ஒன் செக்ஷன் வந்து இந்த கால்குலேஷன்லேருந்து ஃபைன் பண்ணுறோம். அதர் 2 செக்ஷன்ஸ் வந்து ஃப்ரம் த கிவன் டேட்டாஸ்லேருந்து ஃபைன் பண்ணுறோம். ஏன்னா இப்படி போகக்கூடிய கரண்ட் 86.87 அப்படின்னா எனக்கு இங்கே 120 சப்ளை பண்ண முடியாது. சரியா? 86.67 தான் வருது. பட் எனக்கு 120 கண்டிப்பாக இந்த பியில் நம்ம லோடுக்கு சப்ளை பண்ணியே ஆகணும். பேலன்ஸ் எவ்வளோ? 33.33 வந்து இங்கேருந்து நம்மளுக்கு போயாகணும். இந்த டைரெக்ஷனில் நம்மளுக்கு போயாகணும். 33.33 போயாகணும்.
பாயிண்ட் சியில் ஒரு 80 சப்ளை பண்ணி ஆகணும். அப்போ இந்த ரெண்டு ஆட் பண்ணால் 113.33 ஆம்ஸ். ஸோ அப்போ கரண்ட் இன் செக்ஷன் ஏசி வந்து 113.33 ஆம்ஸ், கரண்ட் இன் செக்ஷன் சிபி வந்து 33.33 ஆம்ஸ், கரண்ட் இன் செக்ஷன் ஏபி வந்து 86.67 ஆம்ஸ். தனியாக எழுதுலதுனா சரி, ரைட்டு. ஸோ இங்கே மைனஸ் சைன் வந்து ஃப்ரம் ஐபிசி அப்படின்னா கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பி டு சி. பட் கரண்ட் எனக்கு என்ன ஆகுது, சி டு பி ஃப்ளோ ஆகுது. அதனால தான் இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்கோம், ஃப்ரம் சி டு பின்னு மாற்றிட்டு ப்ளஸ் எழுதியிருக்கோம். இந்த அளவுக்கு எழுதலைனாலும் ஜஸ்ட் கரண்ட் இன் செக்ஷன் ஏபி ஐஏபி கரண்ட் இன் டைரக்ஷன் ஃப்ளோ பொறுத்து கொடுத்துக்கோங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட். ஸோ ஐஏபி இங்கே வந்து சிலேருந்து பிக்கு ஃப்ளோ ஆகுது, அப்போது ஐசிபி, இங்கே ஐஏசி, ரைட்டு. சிஏன்னு போட்டோன்னா மைனஸ் வரும், பிசின்னு போட்டோன்னா மைனஸ் வரும், ரைட்டு. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, வோல்டேஜ் அட் பாயிண்ட் பி அண்ட் சி கேட்டிருக்காங்க. பாயிண்ட் ஏல 240 வோல்ட் கொடுத்துட்டாங்க, பாயிண்ட் பிலையும் பாயிண்ட் சிலையும் என்ன வோல்டேஜ்னு கேட்குறாங்க. ஸோ வோல்டேஜ் அட் பாயிண்ட் பி. ஸோ இதுதாங்க ஹிண்ட்டு, இதுதான் ஹிண்ட்டு, ரைட்டு. ஸோ நம்ம டிஎன்டியில் யூனிட் நம்பர் 2 சென்டிங் அண்ட் நார்மல் டி மெத்தட் பை மெத்தட் படித்தோம். ஸோ அதில் ஒரே ஒரு கான்செப்ட் என்ன சொல்லுவோம், சென்டிங் அண்ட் வோல்டேஜ் ஈக்குவல் டு ஒரு இடத்துலேருந்து அனுப்புகிறேன்னா ரைட்டு ரிசீவ் ஆகும்போது ஃபுல்லாக ரிசீவ் ஆகும். 100 வோல்ட் அனுப்புனா ரிசீவ் ஆகும் 90 வோல்ட் தான் ரிசீவ் ஆகும். மீன் 10 வோல்ட் எங்கே போகுதுன்னா வோல்டேஜ் ட்ராப் இன் த லைன். அப்போ சென்டிங் அண்ட் வோல்டேஜ் ஈக்குவல் டு ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ் ப்ளஸ் வோல்டேஜ் ட்ராப் இன் த லைன். இவ்வளோ தான் ஹிண்ட்டு, ஓகேவா. இப்போ பாயிண்ட் பியை பார்க்குறோம். பாயிண்ட் பி பார்க்கும்போது எனக்கு என்ன எங்கே வோல்டேஜ் தெரியும், வித் ரெஸ்பெக்ட் டு சி நீங்கள் ஃபைன் பண்ணலாம், வித் ரெஸ்பெக்ட் டு சி நீங்கள் ஃபைன் பண்ணலாம், இல்லைனா வித் ரெஸ்பெக்ட் டு ஏ ஃபைன் பண்ணலாம். ஏன்னா பி இஸ் ரிலேட்டட் டு ஏக்கும் ரிலேட் ஆகிருக்கு, சிக்கு ரிலேட் ஆகிருக்கு, சரியா. ஆஹா, ஐ திங்க் டயக்ராம் மாற்றி பேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ரைட், சாரிப்பா, ரைட். ஸோ ரைட், இப்போ ஓகே, ஏ டு பி நீங்கள் எப்படி என்ன பண்ணலாம். ஸோ எனக்கு ஏல தான் வோல்டேஜ் தெரியும். ஸோ ஏலேருந்து என்னது கரண்ட்டு பிக்கு ஃப்ளோ ஆகுது. அப்போ ஏ தான் எனக்கு சென்டிங் எண்டு, ஏ தான் எனக்கு சென்டிங் எண்டு. அப்போ விஏ ஈக்குவல் டு ரிசீவிங் என்ன விபி ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய எனக்கு வோல்டேஜ் ட்ராப். எனக்கு என்ன வேணும்னா விபி வேணும். அப்போ இந்த ட்ராப்பை இன்சைட் கொண்டு வந்துடலாமா, அதான் பண்ணியிருக்கோம். விபி ஈக்குவல் டு விஏ மைனஸ் ஐஆர்பி. ரிசீவிங் எண்டு வேணும்னா சென்டிங் எண்டு மைனஸ் வோல்டேஜ் ட்ராப். எனக்கு ரிசீவிங் எண்டு வேணும்னா இந்த வோல்டேஜ் ட்ராப் என்ன பண்ணணும், இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆகும், சென்டிங் எண்டு வோல்டேஜ் இங்கே ப்ளஸில் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகும், மைனஸ் வோல்டேஜ் ட்ராப் இந்த லைனா. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ விபி இஸ் ஈக்குவல் டு விபிங்கிறது எனக்கு என்ன, ரிசீவிங் எண்டு எப்படி சொல்கிறேன்னா கரண்ட் ஃப்ளோ வச்சு சொல்கிறேன். கரண்ட் எங்கேருந்துப்பா ஃப்ளோ ஆகுது, ஏ டு பி ஃப்ளோ ஆகுது. அப்போ ஏலேருந்து பிக்கு ஃப்ளோ ஆகுது. அப்போ ஏ சென்டிங் எண்டு, பி ரிசீவிங் எண்டு. ஸோ எனக்கு ரிசீவிங் எண்டு வோல்டேஜ் தான் எனக்கு வேணும். ஸோ ரிசீவிங் எண்டு வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு சென்டிங் எண்டு வோல்டேஜ் இந்த ப்ளஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தால் மைனஸ் வோல்டேஜ் ட்ராப். அவ்வளோதான். இப்போ விபி இஸ் ஈக்குவல் டு விஏ மைனஸ் ஐஏபி இன்ட்டு ஆர்ஏபி. ஸோ 240, விஏங்கிறது 240 தெரியும், மைனஸ் ஐஏ என்ன 86.67 இன்ட்டு வோல்டேஜ் ட்ராப், சாரி ரெசிஸ்டன்ஸ் ஏபி ரெசிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணியிருக்கோம்ல, ரெசிஸ்டன்ஸ் ஏபி என்ன 0.09. when adding this you will get 232.2 volt. அடுத்து வோல்டேஜ் அட் பாயிண்ட் சி எனக்கு வேணும். ஸோ பாயிண்ட் பியில் ஃபைன் பண்ணியாச்சு, பாயிண்ட் சி எனக்கு வேணும். ஸோ பாயிண்ட் சியை பொறுத்த வரைக்கும் ஓகே, இங்கே எப்படி ஃபைன் பண்ணியிருக்கோன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பி ஃபைன் பண்ணியிருக்கோம், வித் ரெஸ்பெக்ட் டு ஏவும் ஃபைன் பண்ணலாம். பியை பொறுத்து ஃபைன் பண்ணால் எனக்கு என்னப்பா, சி வந்து சென்டிங் எண்டு, கரெக்டாக. சி வந்து எனக்கு சென்டிங் எண்டு, ரைட்டாக ராங்க. கரண்ட் என்னப்பா அது, சியிலிருந்து பிக்கு ஃப்ளோ ஆகுது. அப்போ சி வந்து சென்டிங் எண்டு. அப்போ விசி ஈக்குவல் டு ரிசீவிங் என்ன விபி ப்ளஸ் வோல்டேஜ் ட்ராப்பா. சென்டிங் எண்டு ஈக்குவல் டு ரிசீவிங் எண்டு ப்ளஸ் வோல்டேஜ் ட்ராப். அப்போ சென்டிங் என்ன விபி, சாரி ஆமாம், சென்டிங் எண்ட் வோல்டேஜ் ஈக்குவல் டு ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ். ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் விபி எவ்வளோ ஃபைன் பண்ணியிருக்கோம் 232.2. ஸோ 232.2 ப்ளஸ் வோல்டேஜ் ட்ராப் எனக்கு என்ன வரும் ஐபிசி. ஸோ வி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர். ஸோ ஐ வந்து 33.33, ஆர் எனக்கு வேணும்னா ஆர் வந்து 0.03. ஸோ 0.0 மல்டிப்ளைனா யூ வில் கெட் 233.2 வோல்ட். ஸோ ஏங்க சார் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ ஃபைன் பண்ணக்கூடாதா, கண்டிப்பாக ஃபைன் பண்ணலாம், ரைட்டு. வித் ரெஸ்பெக்ட் டு ஏ ஃபைன் பண்ணணுமா, ஃபைன் பண்ணிடுவோம். ரைட்டு. ஸோ எனக்கு என்ன வேணும், பிசி எனக்கு வேணும், விச் இஸ் ஈக்குவல் டு ரைட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஏ ஃபைன் பண்ணேன்னா ரைட், வித் ரெஸ்பெக்ட் டு ஏ ஃபைன் பண்ணால் கரண்ட் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுது,
ஏலேருந்து பிக்கு ஃப்ளோ சாரி ஏலேருந்து சிக்கு ஃப்ளோ ஆகுது. அப்போ சி ரிசீவிங் எண்டு. ஸோ ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் எனக்கு வேணும்னா சென்டிங் எண்ட் மைனஸ் ட்ராப்பு. அப்போது விஏ மைனஸ் ட்ராப் எனக்கு வேணும். மைனஸ் ட்ராப் என்ன கரண்ட்டு ஐஏசி இன்டூ ஆர்ஏசி. சப்ஸ்டிட்யூட் த வேல்யூஸ். ஸோ விஏ வந்து 240 கொடுத்துருக்காங்களா. ஸோ விஏ 240 கொடுத்துருக்காங்க. மைனஸ் தெளிவாக தெரியல, அதனால் 2 மைனஸ் போட்டேன். ஓகே, மைனஸ் ஐஏசி எவ்வளோப்பா. ஸோ 113.33 இன்ட்டு ஆர்ஏசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஆர்ஏசி செக்ஷன் சிஏ 0.06. ஆர்ஏசி ஆர் ஆர்சிஏ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு 0.06. ஸோ இன்ட்டு 0.06. அப்போ எனக்கு எவ்வளோ வரும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ 240 மைனஸ் 113.33 இன்ட்டு 0.06. ஸோ 233.2. ஸோ 240 மைனஸ் 113.33 இன்ட்டு 0.06 போட்டோம்னா 6.8 கிடைக்குது. 6.7998 or 6.8 கிடைக்குது. Right, when solving this you will get 233.2 volt. So you can find in any way. You can find in any way. Now with respect to A find பண்ணலாம், with respect to B find பண்ணலாம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு கான்செப்ட் தான். சென்டிங் எண்ட் வோல்டேஜ்னா ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் ப்ளஸ் எனக்கு அந்த இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப். ஸோ நீங்கள் பிசி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பி ஃபைன் பண்ணாலும் சரி, வித் ரெஸ்பெக்ட் டு ஏ ஃபைன் பண்ணாலும் சரி, இது ஆன்சர் வில் பி சேம். சரியா? ஸோ இதில் பெரிய என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை. அதிகபட்சமான ஃபார்முலா யூஸ் பண்ணுறது ஓம்ஸில் தான். ரைட், V ஈக்குவல் டு ஐஆர் அந்த ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். தென் சென்டிங் எண்ட் வோல்டேஜ் ஈக்குவல் டு ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் ப்ளஸ் எனக்கு அந்த லைன் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப். ஸோ பேசிக்கான கான்செப்ட் தெரிஞ்சுன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். சரியா? ஸோ இந்த ப்ராப்ளமை நீங்கள் ஒருக்கா பார்க்காம சால்வ் பண்ணி பாருங்கள். ரைட்டு, அப்போ தான் வந்து எக்ஸாமில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ கைஸ். ஐ வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.